சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் 9 பேருக்கு மீண்டும் ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது. அந்த ஆபத்தில் இருந்து அவர்கள் தற்காலிகமாக தப்பி இருக்கின்றனர். அவர்கள் தங்கி ஆய்வுகளை மேற்கொள்ளும் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தின் அருகே புதன்கிழமை காலை ரஷ்ய செயற்கைக்கோள் ஒன்று 180க்கும் மேற்பட்ட துண்டுகளாக வெடித்து சிதறியதே இதற்கு காரணம். அதன் சிதறிய குப்பையான பாகங்கள் சர்வதேச விண்கலத்தின் மீது மோதும் அபாயம் ஏற்பட்டது. அதன் காரணமாகவே அதில் தங்கி ஆய்வு மேற்கொண்டு வரும் 9 வீரர்களையும் நாசா எச்சரித்து அவரவர் விண்கலத்திற்குள் சென்று பத்திரமாக இருக்கும்படி அறிவுறுத்தியது. அதன்படியே 9 வீரர்களும் 3 விண்கலத்திற்குள் சென்று தங்களை பாதுகாத்துக் கொண்ட அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியே வந்திருக்கிறது. நாசா விண்வெளி வீரர்களான புட்ஸ் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் தங்களுடைய ஸ்டார்லைனர் விண்கலமான போயிங் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட விண்கலத்தில் ஏறி தங்களை பாதுகாத்துக் கொண்டனர். அந்த விண்கலம் ஜூன் 6 முதல் அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மற்ற 3 அமெரிக்க விண்வெளி வீரர்களும் ஒரு ரஷ்ய விண்வெளி வீரரும் ஸ்பேஸ் எக்ஸின் க்ரூ டிராகன் விண்கலத்திற்குள் சென்றனர். அது மார்ச் மாதம் முதல் அவர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஏற்றிச் சென்று அங்கு நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது. 6வது அமெரிக்க விண்வெளி வீரர் ரஷ்யாவின் விண்கலத்திற்குள் ஏறி பாதுகாத்துக் கொண்டார். அங்கு ஏற்கனவே இருந்த 2 வீரர்களுடன் அவர் இணைந்து கொண்டதாக நாசா தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் கழித்து தங்கள் விண்கலத்தில் இருந்து வெளிப்பட்டு நிலையத்தில் தங்களது வழக்கமான பணியை மீண்டும் தொடங்கியதாக நாசா தெரிவித்து இருக்கிறது. வியாழனன்று இரவே சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஆபத்து ஏற்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்தே அங்கிருந்த 9 விண்வெளி வீரர்களும் அவரவர் விண்கலத்திற்குள் தஞ்சமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ரோஸ்கோஸ்மாஸ் சார்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு ரெசர்ச் P1 என்ற செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. புவி கண்காணிப்பு தொடர்பான பணிக்காக ஏவப்பட்ட அந்த செயற்கைக்கோளின் உள்பாகங்கள் சில செயல் இழந்தன. இதையடுத்து 2022ஆம் ஆண்டு அந்த செயற்கைக்கோள் இறந்து விட்டதாக, அதாவது செயலிழந்து விட்டதாக ரஷ்யா அறிவித்தது. அந்த செயற்கைக்கோளே தற்போது 180க்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைந்து விண்ணில் குப்பைகளாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. பூமியில் இருந்து 355 கிலோமீட்டர் உயரத்தில் ஆயிரக்கணக்கான சிறிய மற்றும் பெரிய செயற்கைக்கோள்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றிற்கு ரஷ்யாவின் உடைந்த செயற்கைக்கோள் பாகத்தால் ஆபத்து ஏற்படுமா என தொடர்புடைய நாடுகள் கலக்கமடைந்து இருக்கின்றன. அந்த ஆபத்து நீங்க இன்னும் சில வாரங்கள் அல்லது மாதம் ஆகலாம் என கணிக்கப்பட்டு உள்ளது. செயற்கைக்கோள் மோதல் அல்லது வெடிப்புகளால் விண்வெளியில் 25,000க்கும் மேற்பட்ட துண்டுகள் குப்பைகளாக தேங்கியிருப்பதாக மதிப்பிடப்பட்டு உள்ளது. தோல்வியடைந்த அல்லது செயல்படாத செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுகணை ஏவி அழிக்கும் திட்டத்தை கடந்த 2021ஆம் ஆண்டு ரஷ்யா செயல்படுத்த முன்வந்தது. அதற்காக சோதனை முயற்சியாக ஒரு செயல்படாத செயற்கைக்கோள் ஏவுகணை மூலம் அளிக்கப்பட்டது. அதற்கு அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இறந்த அல்லது செயல்படாத செயற்கைக்கோள் பல ஆண்டுகளுக்கு பிறகு பூமியின் வளிமண்டலத்தில் இறங்கும் வரை சுற்றுப்பாதையில் இருக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். எனவே விண்வெளியில் ஏற்படும் செயற்கைக்கோள் மோதல்கள், விண்வெளி போருக்கான வாய்ப்புகள் மற்றும் விண்வெளியில் ஏற்படும் நெரிசல்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க சர்வதேச விதிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிக்கு ராம செல்வராஜ்.